யாரோ கூப்பிடுறாங்க, யாருன்னு தெரியலையே. வாங்கவா. எங்கேவா போயிட்டு வரீங்க? அத்தை வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா. ஒரே வெயில் தாங்கலை, ஒரே வெயில் தாங்கலாமா. அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். தண்ணி கொண்டாங்க. சரிங்க. அப்பா என்ன வெயில். இந்தாங்கவா. போட்ட இடத்துல கிடக்கு. அவ்வா, நம்ம வீட்டில் வேர்க்கடலை நிறையா இருக்குல்லவா? சரி. அது உடச்சி வச்சிருக்கேன்வா. அதை வச்சு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தாங்கவா. வேர்க்கடலை ஸ்வீட் வேணும் உங்களுக்கு இப்போ? ஆமாவா. அதுக்கு என்னம்மா அந்த செஞ்சு தரேன் உடனே சட்டுன்னு. சரிங்கவா. இப்போ எங்கள் பேத்தி வந்து ஸ்வீட் கேட்டிருக்காங்க. வேர்க்கடலையை வச்சு சூப்பராக ஒரு சுவையான இனிப்பு ஸ்வீட் செஞ்சு கொடுக்க போகிறேன். இது வந்து பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தைலேருந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்வீட்டுங்க. வேர்க்கடலையை வச்சு எங்கள் பேரப்பிள்ளைகளுக்காக நானும் செஞ்சு கொடுக்க போகிறேன். வாங்கப்பா அந்த ஸ்வீட் எப்படி செய்யலாம் வேர்க்கடலை பருப்பு வச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வேர்க்கடலையை வச்சு கேக் செய்கிறதுக்காக நான் என்னென்ன பொருள் வச்சுருக்கேன் பாருங்கள். வேர்க்கடலை வச்சுருக்கேன், நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். இப்போ இந்த பவுலில் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள்கிட்ட எடுத்து காட்டணுங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலையை உடச்சி வச்சுக்கிட்டேன். வெல்லம் வந்து நல்லா தூள் பண்ணி வச்சுக்கிட்டேன். பொட்டுக்கடலை வச்சுருக்கேன், அவள் வச்சுருக்கேன், ஏலக்காய் வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு வச்சுருக்கேன், நெய் வச்சுருக்கேன். வாங்க இப்போ வேர்க்கடலை பருப்பை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து பக்குவமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே வாங்க. இப்போ இந்த பருப்போடு சேர்த்து நம்ம இந்த பருப்பையும் சேர்த்துக்குவோம், ஏன்னா கம்மியாக இருக்குல்ல அதுக்காக. இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சாச்சு. இதில் நம்ம அப்படியே வறுத்துக்கிற வேண்டியதை. எங்கள் பேத்தி என்ன செய்கிறாங்க, அவ்வாவா நான் போட்டுருவா, நான் போட்டு வறுக்கிறவா, எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னாங்க. சரி பரவாயில்லம்மா போட்டு வருங்க, நம்ம தான் பக்கத்தில் தானே நிற்கிறோம். அவங்களும் எப்படி நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலையில் இது மாதிரி ஒரு கேக் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள் சட சட சடன்னு வறுபடுது பாருங்க. இந்த சொலகளை கொட்டிக்கிறோம், ஆற விட்டுக்கிறோம். ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சுக்கிறோம். ஒன்று ஒரு வேளை வறுத்துக்கிறோம், ரொம்ப சூடு காட்டாமல் வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ அவள் வந்து இந்த பக்குவத்துக்கு வறுத்தா போகிறோம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு பொட்டுக்கல்லையை வறுத்துக்கிறோம். வந்துச்சு, இதையும் கரையை விடாமல் வறுத்து எடுத்துக்கிறணும். நல்ல இந்த பக்கம் வறுத்தா போதும். நம்ம வறுத்து வச்சிருக்க அவளோட சேர்த்து கொட்டிக்கிறோம். ஆறட்டும். இதே சட்டியில் நம்ம வந்து பாவு காய்ச்சிக்கிறோம், ஆற வச்சுக்கிறோம். கடலையும் வந்து பருப்பை நல்லா இது ஆறு மட்டும் இந்த தோலி நல்லா வரும். நம்ம புடச்சி விட்டு வந்துடுவோமா. உள்ள தொலியெல்லாம் எடுத்தாச்சு. அவளும் பாருங்க நல்லா வறுத்தது வந்து ஆறிடுச்சு. இப்படி அவள் வந்து இப்படி தான் இருங்க நொறுக்குதா. இது மாதிரி வறுத்துக்கிறணும், பொறுன்னு வறுத்துக்கிறணும். அது போ இப்படி அள்ளி இப்படி பார்த்தோம்னா அந்த பக்கம் நல்லா இப்படி தெரியும். இப்போ கடலையும் வறுபட்டுருச்சு, எல்லாம் தொலியெல்லாம் எடுத்தாச்சு. தேவைப்படுற அளவு நம்ம இதோடய ஒன்றா சேர்த்துக்கிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, குறைன்னு நம்ம அரைச்சிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்குவத்துக்கு பொடி பண்ணிக்கிற வேண்டியதை. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். கேக் செய்கிறதுக்கு இது போல் இப்போ இது போல் நம்ம வேர்க்கடலையில் ஒரு சிம்பிளான ஸ்வீட்டான கேக் செய்கிறதுக்காக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். மிக்சியில் போட்டு இது மாதிரி பவுடர் பண்ணிக்கிட்டோம். இப்போ இது வந்து வெல்லம் வச்சுருக்கோம் பாருங்கள், நான் தட்டி வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை வந்து காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கிறோம். வெல்லம் கரைஞ்சா போதும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு வெல்லம் கரைஞ்சா போதும். ஏலக்காய் பொடியே நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். நல்லா வாசமாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.
ஏதாமே ஏவா வெள்ளத்தை இந்த மாதிரி காய்ச்சுறீங்க? இந்த மாதிரி காய்ச்சறது எதுக்குன்னா வெள்ளத்தை அப்படியே தட்டி நம்ம போட்டோம்னா மணல் மாதிரி இருக்கும், கொரன்னு சாப்பிட முடியாது. ஆமாவா? ஏன்னா பிள்ளைங்க சாப்பிடும்போது பல்லுல வந்து நறுக்குங்க, அப்ப சாப்பிடாதுங்க. இப்ப நம்ம இது மாதிரி கரைச்சிட்டு வடிகட்டணும்னு வச்சுக்கோயேன், அடியில அந்த திப்பி மாதிரி இருக்கிறதெல்லாம் நின்றோம். அதுக்காக இப்ப நல்லா கரைஞ்சிருச்சு வெள்ளம், வடிகட்டிக்கிறோம். சரிங்களா? வடிகட்டி நம்ம சேர்க்கறது ரொம்பவே நல்லது. நம்ம அதிகப்படியாக இருக்கிறதெல்லாம் இந்த இடத்துல தங்கிக்கிறோம். அப்படியே கழுவிட்டு நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதை. இதே பாத்திரத்துல தான் நம்ம வந்து இந்த வேர்க்கடலை பருப்பு கேக் செய்ய போறோம். சரியா? சரிங்களா? இந்த பாரு, இப்போ நம்ம வச்சிருக்க பொருள் இதுதான், எல்லாம் ஒன்று சேர்த்து அரைச்சாச்சு. சரியா? சரிங்க. எதுவுமே நம்ம செய்யும்போது கை பக்குவத்தோட செஞ்சு கொடுத்தா தானே குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அதுக்காகத்தான் இப்ப நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். கொதிச்சிருச்சு. ரெடி ஆயிடுச்சாவா? சூப்பரா நம்மளுக்கு ரெடி ஆகுது பாரு. இப்ப இந்த ரவுண்ட்ல கொஞ்சம் நெய் விட்டுக்குறோம், நல்லா வாசமா இருக்கும். சரிங்களா? அடுப்பு மட்டும் கொஞ்சம் சிம்முலே வச்சுக்கணும். சரிங்களா? நீங்களும் அம்மாவுக்கு இந்த மாதிரி செஞ்சு பழகிக்கிட்டு செஞ்சு கொடுக்கணும். சரிங்களா? செஞ்சு தரோம். உங்களுக்கு இன்னும் சுவை அதிகமாக வேணும் அப்படின்னா லைட்டாக திரும்ப சால்ட் போட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக எடுத்து கொடுக்கும். இப்படி கிள்ளுன மாதிரி இதை போட்டோம்னு வச்சுக்க. இது என்ன பொருள் தெரியுமா? சால்ட்டுங்களா? ஆமாம், சுவைக்காக. ஓகே, சரிங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் ரவுண்டில் தடவிக்கிறோம். இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறோம். இப்போ நெய் தடவி வச்சுருக்கோம்ல, இதில் வச்சுக்கிறோம். நல்லா அப்படி ஒத்தாப்படி நல்லா அழகாக செஞ்சுக்க வேண்டியது. இந்த கரண்டியை வச்சு, தோசை கரண்டியை வச்சு. அவ்வா ஏன் ஜாமி ரெடி ஆயிடுச்சாங்கவா? கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாரு, தட்டில் வச்சு அப்படியே நம்ம மேலே ஒரு தட்டினோம்னு வச்சுக்கோ, ஈஸியாக வந்துடும். ஏன்னா நெய் தடவி இருக்கோம்ல, அதனால. வாவ், சூப்பராக இருக்கா? ரொம்ப மேலே வந்து இப்போ எங்கள் பேத்தி முந்திரி பருப்பெல்லாம் போட்டு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணுறாங்க இந்த கேக்கை. பாருங்கள், கத்தியை வச்சு கட் பண்ணுறாங்கல்ல, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு வேர்க்கடலை, அவல், பொட்டுக்கடலை, வெல்லம் இதுதான் சேர்த்துருக்கோம். நம்ம சேர்த்து சூப்பராக ஒரு கேக் ரெடி பண்ணியாச்சு, வேர்க்கடலை கேக்கு. இப்போ என்னைய சாப்பிட சொல்லி என் பேத்தி கையில் கொடுக்குறாங்க. நீங்கள் சாப்பிடுங்க பாப்பா அப்படிங்கிறேன். பரவாயில்லவா, ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இப்போ நான் சாப்பிட்றேன் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கேக்கு வந்து ரொம்ப மனசுக்கு பிடிச்ச கேக்கு, ஒரு ஹெல்த்தியான கேக்கும் கூட. இந்த கேக் வந்து நம்ம குழந்தைங்க ஆசைக்கும் கொடுத்துக்கலாம், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களேருந்து இதை விரும்பி சாப்பிட்லாம். ஏன்னா இதில் நல்லா ஒரு ஊட்டச்சத்துள்ள ஹெல்த்தியான பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.